Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 12 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.94 and 7.95. So இது வந்து ledger balance of Krishna Trading Company Limited of Madurai as on December 31st 2018. So இந்த ledger balances எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம profit and loss account and balance sheet prepare பண்ணணும். So this is another part of question, and adjustments la வந்து பெருசா எதுவுமே கிடையாது. Like right of preliminary expenses ஒரு பிஸ்னஸா ஆரம்பிக்கிறப்போ ஆகக்கூடிய செலவுகள் தான் preliminary expenses. அந்த எக்ஸ்பென்சஸை வந்து பல வருஷங்களுக்கு அவங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 20,000 அது செலவு கணக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கான ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க கழிச்சிருக்காங்க. அது வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸை அவங்க கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து பர்சன்டேஜாக கொடுக்காம அவங்க வேல்யூவாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ₹1000 டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்க்கலாம். அண்ட் அகெயின் ப்ளீஸ் ஹாவ் கொஷின் இன் யூர் ஹேண்ட். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டம். ஸோ அப்படி உங்ககிட்ட கொஷின் இல்லை அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கார்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் சரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் சரி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் வர்ற ஒரு ஐட்டத்துக்கு நேராகவும் நம்ம வேல்யூ மென்ஷன் பண்ணி we need to find the net profit. ஸோ அந்த ஒரு ஐட்டம்க்கு ஒரு ஒர்க்கிங் நோட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒர்க்கிங் நோட் நம்பரும் கொடுக்கணும். ஸோ அதுதான் இது. ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அதில் வர்ற வருமானம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி நமக்கு வருமானம் வரும்? அந்த பொருளை விற்றாதான் வருமானம் வரும். ஸோ அப்படி விற்றதுல தான் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா ₹25,420 விற்றுருக்கோம். பட் விற்றதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ₹420 வர்த் கோட்ஸை நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான ஒரு குவாலிட்டியோ குவான்டிட்டியோ இல்லாதனாலையோ இல்லை டேமேஜ் ஆச்சுனோ ஒன் ஆர் தி அதர் ரீசன் தே ஹேவ் ரிட்டர்ன் பேக். ஸோ அதனால அந்த ரிட்டர்ன் பண்ணதை நம்ம அதுலேருந்து லெஸ் பண்ணாதான் ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So here the actual sales is ₹25,000 and other income. So other income என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் வேற ஒரு சோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்கம் தான். ஸோ அது வந்து அதர் இன்கம்க்கு கீழே வரும். தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் ₹75. அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. தேர்ட் ஒர்க்கிங் நோட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பொறுத்த வரையும் there is a formula, that is opening stock plus purchase less closing stock. So இங்க opening stock வந்து ₹8,000 and purchase வந்து ₹14,210. நம்ம purchase பண்ணதுல சில இதெல்லாம் டேமேஜ் ஆனதுனாலையோ இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி ஒரு குவான்டிட்டி இல்லாதனாலையோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பர்ச்சேஸோட நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த குட்ஸ் இப்போ நம்ம கையில் இல்லை. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கான குவான்டிட்டி, எவ்வளோ ரூபாய்க்கான ஸ்டாக் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா தட் இஸ் ₹730 ஸ்டாக் நம்ம கையில் இல்லை. அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம். ஸோ அதை லெஸ் பண்ணோம்னா நம்ம கையில் எவ்வளோ வர்த் ஸ்டாக் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பர்ச்சேஸ்டு ஸ்டாக் தட் இஸ் ₹13,480. ஸோ நான் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் ஆக்சுவல் பர்ச்சேஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப வில் கெட் ₹21,480. அதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம டிடெக்ட் பண்ணணும். தட் இஸ் ₹8,100. அதை டிடெக்ட் பண்ணுறப்ப வில் கெட் ₹13,380. அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எம்ப்ளாயிஸ் எந்த விதத்தில் பெனிஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா they'll receive in the form of wages or salaries. ஸோ இங்கே wages வந்து ₹1,283, salaries வந்து ₹1,430. அடுத்தது டைரக்டர் சேலரி. ஸோ டைரக்டர் அப்படிங்கிறது வந்து he is also one of the investor. ஷேர் கேபிட்டலில் அவரோட ஷேர்ஸும் இருக்கும். பட் அவர் வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு அவருக்கு எவ்ரி மந்த் ஒரு சேலரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த சேலரி வந்து நம்ம எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில், பிகாஸ் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஜாப். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி வித் ஹை ப்ரொஃபைல். ஓகே,
ஸோ அதனால அவருக்கு கொடுக்குற salary வந்து 1000 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப will get 3713 rupees. அடுத்தது depreciation and amortization expenses. ஸோ அது கீழே depreciation வந்து plant and machinery மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. So the plant and machinery value is 18,500. அதில் 10% அப்படிங்கிறது 1,850 rupees. அடுத்தது amortization expensesனு பார்த்தீங்கன்னா preliminary expenses. ஸோ preliminary expensesனா என்னன்னு உங்களுக்கு கொஷின்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான் இந்த preliminary expenses. அதை பல வருஷத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ இதையும் இங்கே கழிச்சாச்சு. இந்த வருஷம் நாங்கள் 500 ரூபாய் கழிச்சிட்டோம் ஓவரால் நீங்கள் பண்ண செலவில் அப்படிங்கிறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் ஆஃப். ஸோ அதை வந்து நம்ம இங்கே அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கீழே போடுறோம். ஸோ அண்ட் இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 2350 rupees. So the final subheading is other expenses. So other expenses la pathinga appadina bad debts. Bad debts வந்து 225 rupees. அதுல new provision 400 rupees நம்ம ஆட் பண்ணணும். இங்க வந்து அவங்க டைரக்டா வேல்யூவே கொடுத்துட்டாங்க நியூ ப்ரொவிஷன் எவ்வளோன்னு. அதனால நம்ம பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 625 rupees. அதில் ஓல்டு ப்ரொவிஷனை நம்ம லெஸ் பண்ணணும். ஏன்னா புதுசு வர்றப்போ பழசை நாம கழிச்சு விடணும். ஓகே, புதியன புகுதல் பழையன கழிதல் அப்படின்னு ஒரு ப்ரோவர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி புதுசு ஆட் பண்ணிட்டு பழசை நம்ம டிடெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஓல்டு ப்ரொவிஷனை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா will get 325 rupees. அடுத்தது discount allowed. Discount allowed வந்து 265 rupees. Manufacturing expenses 1600. Trade expenses 120. Gas and water 501. சிலரெல்லாம் யோசிக்கலாம், இந்த கேஸ் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு அசெட்டாக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா அசெட் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. பட் இந்த கேஸ் அண்ட் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் சிலிண்டர் ஆர் கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. வாட்டர் ஆல்சோ இஃப் த எம்ப்ளாயி இஸ் இன் நீட் ஆஃப் வாட்டர், நம்ம அங்கே ஒரு வாட்டர் கேன் கண்டிப்பாக வைக்கணும் குடிக்கிறதுக்கு. பட் இது வந்து சப்போஸ் எம்ப்ளாயீஸ் வரல, இந்த லாக்டவுன் எல்லாம் வந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் அண்ட் வாட்டருக்கு வேலையே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து செலவும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே ஏன் வருதுன்னா இது ஒரு செலவு தான். ஓகே, இது வேணும்னா நம்ம செலவு பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதனால இது கான்ஸ்டன்டாக பிஸ்னஸ்குள்ளேயே இருக்காது. தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், தேவைப்படுற அளவு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் கேஸ் அண்ட் வாட்டர் இஸ் நாட் அ அசெட். அடுத்தது டைரக்டர்ஸ் ஃபீஸ். டைரக்டர்ஸ் ஃபீஸ் வந்து 300 rupees. இதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். சேலரினா மட்டும்தான். ஏன்னா சேலரி வந்து நம்ம ஒரு மாசமும் வந்து டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கறது, அது வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இது வந்து அவரோட எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்குற ஒரு சர்வீஸ் சார்ஜ். இது வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட மாட்டாரு. ஸோ எப்போவாவது ஒரு தடவை போடுற அந்த எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுக்குற ஒரு ஃபீஸ் தான் இந்த டைரக்டர்ஸ் ஃபீஸ். அதனால இது அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 3111 rupees. ஸோ இதுதாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட். ஸோ இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட் கால்குலேட் பண்ணுறப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர்னு நான் தனி காலம் கொடுத்துருப்பேன். பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஹெட்டிங்க்கு பக்கத்துலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ட் ஆர் யுவர் ப்ரொஃபஸர்ஸ் ரெக்வஸ்ட். பட் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இதே ஃபார்மேட்குள்ளே அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து என்டர் பண்ணுறது தான் உங்களோட வேலை. இதில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. அதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஃபார்மேட் இஸ் ஆல்வேஸ் அ ஃபார்மேட். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகே, now first working note number 1, revenue from operation, that is 25,000, and other income is working note number 2, that is 75 rupees. So total revenue is 25,075 rupees. அடுத்தது cost of goods sold பார்த்தீங்க அப்படின்னா working note number 3, that is 13,380 rupees, and employee benefit expenses, that is working note number 4, that is 3,713 rupees. Depreciation and amortization expenses, working note number 5, that is 2,350 rupees. Other expenses பார்த்தீங்கன்னா that is working note number 6, அது 3,111 rupees.
ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,554 rupees. ஸோ the net profit அப்படிங்கிறது வந்து total revenue minus total expenses. So 25,075 rupees minus 22,554 rupees is 2,521 rupees. That is the net profit. So next one is balance sheet kana working note. அதில் working note number வந்து shareholders fund. shareholders fundல பார்த்தீங்க அப்படின்னா share capital value is 50,000 rupees. அதில் actually நம்ம கையில் இருக்க வேண்டியது 50,000 rupees, பட் அதில் 2,000 rupees நமக்கு இன்னும் வரவே இல்லை. ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ண வேண்டியது இன்னும் பே பண்ணல. ஸோ அந்த 2,000 லெஸ் பண்ணோம்னா நம்ம கையில் இப்போ ஷேர் கேபிட்டலாக இருக்கிறது 48,000 rupees மட்டும்தான். அடுத்தது ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ். ஸோ நான் இது எல்லா ப்ராப்ளம்லேயுமே மென்ஷன் பண்ணுறேன். சிலர் என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ்க்கு ஒரு தனி ஒர்க்கிங் நோட் நம்பர் கொடுத்து தனியாக அதை காமிப்பாங்க. பட் இங்கே நீங்கள் புக் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்குள்ளேயே இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நானும் இங்கே வந்து தனியாக ஒர்க்கிங் நோட் நம்பர் கொடுக்காம அது தனி சப்ஹெட்டிங்காக காமிச்சிருக்கனே தவிர அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோடவே ஆட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் நோட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, நவ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் தி கரண்ட் இயர். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் இந்த 2,521 rupees. அதுக்கு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரீடைன்ட் ஏர்னிங். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம கையிலேயே கம்பெனிக்குள்ளேயே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால் அதையும் ரிசர்வ்ஸில் நம்ம சேர்க்கணும். தட் இஸ் 1,640 rupees. இப்போ இது ரெண்டும் டோட்டல் பண்ணதுக்கப்புறம் ஹியர் லெஸ் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ். ஸோ நமக்கு ஷேர் 48,000 இருக்கு. அந்த ஷேர்ஸில் மூலமாக வந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். ஓகே, அப்போ அது எங்கேருந்து கொடுப்போம்னா இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து தான் கொடுப்போம். இந்த ப்ராஃபிட்டை இல்லை ஆல்ரெடி இருக்கிற ரீடைன்ட் ஏர்னிங்லேருந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் அந்த டிவிடெண்ட்டை வந்து இந்த நெட் ப்ராஃபிட் அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங்லேருந்து நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அந்த 2,250 rupees லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 1,911 rupees தான் நம்மக்கிட்ட ரிசர்வாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 48,000ஓட 1,911 rupees ஆட் பண்ணோன்னா will get 49,911 rupees as shareholders fund value. அடுத்தது current liabilities. இந்த ப்ராப்ளமில் வந்து current liabilitiesல ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, that is trade creditors or sundry creditors, that is 6,364 rupees. ஸோ நம்ம liabilities side எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இஸ் நான் கரண்ட் அசெட். ஸோ நான் கரண்ட் அசெட்டில் வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம பிஸ்னஸில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் நம்ம நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு த்ரூ அவுட் நம்ம பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் 6,000 rupees worth. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 18,500 rupees. அதில் 10% டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ 10%ங்கிறது 1,850 rupees. அதை லெஸ் பண்ணுறப்போ the actual value of plant and machinery on this year is 16,650 rupees. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து நம்ம அந்த வருஷமே திருப்பி எடுக்கணும்னு கிடையாது, அது பல வருஷம் கழிச்சு கூட நம்ம எடுக்கலாம். அதனால தான் அது நான் கரண்ட் அசெட்ஸ் கீழே வருது. தட் இஸ் 2,000 rupees. குட்வில் ஆல்சோ. குட்வில் வேல்யூங்கிறது நம்ம கம்பெனிக்கான ரெப்யூட்டேஷன் வேல்யூ. ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரே வருஷத்தில் வராது. அது நம்ம வந்து ஒரு வருஷமும் நம்மளோட ரெப்யூட்டேஷன்ஸை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல வர்றது தான். ஸோ அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள சேஞ்ச் ஆகிறது கிடையாது. அதனால அதுவும் நான் கரண்ட் அசெட்ஸ் கீழே வருது. தட் இஸ் 10,500 rupees. ஸோ டோட்டல் நான் கரண்ட் அசெட்ஸ் வேல்யூஸ் 35,150 rupees. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டேட்டா இஸ் 6,000. அதில் நியூ ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க 400 rupees. அதை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 5,600 rupees. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 8,100. அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் இந்த வருஷம் நமக்கான பேங்க் பேலன்ஸ் வந்து 7,425 rupees. நெக்ஸ்ட் இயர் இட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அதனால அது கரண்ட் அசெட்ஸ் கீழே வருது. ஸோ டோட்டல் கரண்ட் அசெட் வேல்யூ இஸ் 21,125 rupees. ஸோ இதுதாங்க பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். ஸோ ஹியர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கிருஷ்ணா ட்ரேடிங் கம்பெனி லிமிடெட் ஆஸ் ஆன் 31/12/2018. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் இஸ் 1. That is shareholders fund, that is 49,911. And in the problemல வந்து non current liabilities அப்படின்னு எதுவுமே கிடையாது.
ஸோ அதை நம்ம வந்து நெல் போட்டிருக்கோம். அண்ட் கரண்ட் liabilities பார்த்தீங்க அப்படின்னா that is working note number 2, that is 6,354. So the total liability value is 56,275. And next one is non-current assets, which is working note number 3, that is 35,150 rupees, and current assets is 21,125 rupees. So the total asset value is 56,275 rupees. Therefore, assets and liabilities got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.